ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் கோவக்காய் ஃப்ரை ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றுங்க. 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் நான் ஒரு 1/4 கிலோ அளவு கோவக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரையே உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கோவக்காய் சுகர் பேஷண்ட்டு கம்பல்சரி இது சாப்பிட்லாம். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காய் நல்லா வறுத்து வரட்டும். அப்போ தான் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே நம்ம எண்ணெயிலே வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. மூடி திறந்து பார்க்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். புளிப்பச்சோட கோவக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் மூடி போட்டு இந்த புளி தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இடையில ஒரு தடவை 2 தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா காயும் வேகும். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி ட்ரை ஆகிடுச்சுன்னா வெந்துடும். மறுபடியும் கலந்துட்டு மூடி போட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நான் பாருங்கள், நான் ஊற்றி வச்சுருந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்திக்கோங்க. ஆனால் இது போட்டு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். போட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் 1 நிமிஷம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஃப்ளேவருக்காக தான். போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்முடைய சுவையான கோவக்காய் வறுவல், கோவக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.